மாதிரி இவன் வந்து அந்த மாதிரி வேலையை பார்த்துருவானோ, அதை விட 3 மடங்கு பார்த்துருவானோ அவனுக்கு ஒரு பயம். யாருக்கு? விஜய்க்கு. அதனால தான் என்ன பண்ணிட்டான், சரி இந்த சேலரி செட் ஆகல. ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவ்வளோ சேலரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு விஜயோட மார்க்கெட் என்ன அப்படின்றது அவனுக்கு பார்த்து தெரிஞ்சு ஒரு சேலரி ஒன்று பேசிருக்கிறாங்க, அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் என்ன பண்ணியிருக்கிறான், தெலுங்கு ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறான். இந்த மாரி வந்து இவ்வளோ சேலரி வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கிறான். 200 கோடி ரூபா சேலரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அவன் 200 கோடிலாம் நான் கொடுக்க மாட்டேன், வேணா நான் வித்து ஜிஎஸ்டியோட 200 கோடி கொடுக்குறேன், உன் கைக்கு 150 கோடி ரூபா வரும். வித்து ஜிஎஸ்டியோட அவன் ஜிஎஸ்டி நான் ப்ராப்பரா நான் கட்டி தான் ஆகணும். நான் ஜிஎஸ்டி ப்ராப்பரா கட்டினேன்னா உனக்கு வந்து இதோட வரும், 150 கோடி ரூபா சேலரியோட வரும். இதுதான் ஒண்ணு. இவன் அது இல்ல, அது பத்தாது அப்படின்ற மாதிரி பேசிருக்கிறான். அப்ப நான் கட்டுப்படி ஆகாதுங்க, நீங்க வந்து இங்க வந்து அல்லு அர்ஜுனோ இல்ல பிரபாஸோ கிடையாது, இங்க வந்து நீங்க பேன் இண்டியா மார்க்கெட் வச்சிருக்கிற ஆளு கிடையாது அப்படின்றதுதான் நேத்து ஓப்பனா பேசி ஃபைனலா என்ன பண்ணிருக்கிறானுங்கன்னா, முந்தா நேத்து அது வந்து கொடுத்த அட்வான்ஸை வந்து திருப்பி வாங்கிட்டானுங்க. ஒரு அட்வான்ஸ் ஒன்று 50 கோடி 10 கோடியோ 20 கோடியோ கொடுப்பாங்க. அந்த அட்வான்ஸை திருப்பி கேட்டிருக்கிறாங்க, கொடுத்துட்டான் விஜய். அதுதான் நேற்று நியூஸ் சேனல்ல ஃபுல்லா பரவிடுச்சு. தெலுங்கு ஆந்திரா நியூஸ் சேனல்ல அந்த சைடு ஃபுல்லா பரவிடுச்சு. அது இப்ப இனிமேல் உட்காந்துக்கிட்டு சொல்ல முடியாதுல்ல, எங்க அண்ணனுக்கு வந்து 200 கோடி ரூபா மார்க்கெட் இருக்கு, 200 கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிலாம் வெளியில முடியும். இப்ப நம்ம கூட தான் சொல்லலாம். இதே குமுதத்துல இன்னைக்கு பத்திரிகையில நியூஸ் வந்துச்சு, தலைவருக்கு வந்து 260 இருந்து 270 கோடின்னு சொல்லி போட்டு நியூஸ் வந்துச்சு. நம்ம அதனை சொல்லிட்டா தெரியுறோம்? கிடையாது. ஆனா நம்ம வாயாலே புடுங்குவானுங்க, சொல்ல வைப்பானுங்க. நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு சம்பளத்தை கூச்சமே இல்லாம சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க யூடியூப்ல, ஷாருக்கான் தான் ஹையஸ்ட் சேலரின்னு. ஷாருக்கான்லாம் ஹையஸ்ட் சேலரிலாம் கிடையாது. ஷாருக்கான் வெளியில ப்ரொடக்ஷன் படம் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ல தான் படம் பண்றாப்புல ஷாருக்கான். அது முதல்ல அவனுங்க எல்லாமே ஷேர் பேசிஸ் தான் பண்றானுங்க. ஆமா, ஷேர் பிளஸ் தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ல தான் ரெட் சில்லி தான் படமே பண்றான் ஆளு ஷாருக்கான். நிறைய படங்கள் ரெட் சில்லிஸ்ல தான் ப்ரொடக்ஷன் வந்து வருமே. நீங்க பாத்தீங்கன்னா கூட, நீங்க நிறைய படங்கள் லாஸ்ட் ஒரு 5-6 படங்கள் பாத்தீங்கன்னா ரெட் சில்லிஸ்ல தான் படம் பண்றான். ரொம்ப 1-2 தான் வெளில தர்மா ப்ரொடக்ஷனு அந்த மாதிரி வெளியில படம் பண்றாப்புல ஷாருக்கானை விட ஷாருக்கான்லாம் எப்பயோ தூக்கி சாப்பிட்டு வந்துட்டாப்புல தலைவர் சேலரி விஷயத்துல ஹையஸ்ட். இன்னும் சொல்ல போனா சமீபத்தில் நியூஸ் சேனல்ல கூட வந்துச்சு, அதன் அடிப்படையில பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க. என்னன்னா மறுபடியும் தலைவர் வந்து தி ஹையஸ்ட் பெய்டு இன் ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு வரும்போது தலைவர் பேர் தான் முதல் இடத்துல வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகி இந்த எல்லாரும் ஒரு கணக்கு ஒன்று போடுறானே, இல்லை இந்த படம் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு, ஜவான் அஃபிஷியலா எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு நம்பரை எடுத்து வச்சு பேஸ் பண்ணி போடுறாங்க. ராஜா, பாக்ஸ் ஆஃபீஸை பேஸ் பண்ணி இல்லை ராஜா, நல்லா புரிஞ்சுக்க. நீ என்ன சேலரி எவ்வளோ வந்து உனக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, ப்ராஃபிட் ஷேர்ல எவ்வளோ இருக்கு, இது எல்லாம் பார்த்து தான் ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த அந்த நம்பர் ஆஃப் லிஸ்ட் எடுத்து போடுவாங்க. அதுதான் மெயின். எனக்கு ஓலால போட்டாங்க, OLXல போட்டாங்க எல்லாம் தூக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அஃபிஷியலா வந்து ஓப்பனாவே வந்து வெளியில நியூஸ் வந்துருச்சு, விஜயோட சேலரி வந்து இவ்வளவு கேட்டாங்க, அது தெலுங்கு சினிமா ப்ரொடியூசர் கொடுக்க முடியாது அப்படின்றத ஓப்பனா சொல்லி கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டாங்க. இப்ப ப்ரொடியூசர் கிடைக்கல ஜிப்சி, உண்மைதான். விஜய் படத்துக்கு ப்ரொடியூசர் இல்ல, அலையறானுங்க. இன்னொன்னு கபிலா, இங்கதான் இவங்க வடை சுட முடியும். அங்கெல்லாம் ஓப்பன் மார்க்கெட் சேலரி என்னன்னு ஓப்பனா முன்னாடியே தெரிஞ்சிடும் எல்லாம். அந்த தெலுங்குல இதுல என்ன தெரியுமா மேட்ரு, வாரிசு படம் நக்கின்னு போச்சு. வாரிசு படம் தெலுங்குல நக்கின்னு போச்சு. அவன் அங்க போய் தில்ராஜ் போய் எல்லாத்தையும் சொல்லி விட்டான். அதனால அவனுக்கு ரொம்ப அலர்ட் ஆயிட்டானுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து மார்க்கெட் இருக்கிறவனே அங்க சம்பளம் கேட்கறதுக்கு யோசிப்பான். மார்க்கெட் இல்லாத நீ அந்த சேலரி கேட்டா எப்படி கொடுப்பான்? இவரு 200 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியோட கேட்பாராம். அவங்களே ஜிஎஸ்டி கட்டி இவருக்கு 200 கோடி ரூபாய் மொத்தமா கையில லம்பா தூக்கி கொடுப்பாங்களாம். மார்க்கெட் வேண்டாம், அங்க உனக்கு மார்க்கெட் இல்லாத உனக்கு எதுக்குடா 200 கோடி ரூபாய் சம்பளம் நீ கேட்குற? அதனாலதான் அவன் சொன்னான், 150 கோடி ரூபாய் நான் சம்பளம் கொடுக்குறேன், நான் ஜிஎஸ்டி கட்டிக்கிறேன், 150 கோடி ரூபாய் நான் கையில கொடுத்துட்றேன்றான். இல்ல 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 அப்படின்னா, அதனால என்ன மட்டும் நீ அட்வான்ஸுக்கு திருப்பி கொடுத்துரு, எனக்கு வேணாம், நான் வேற ஹீரோ வச்சு படம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஏன் இந்த மூஞ்சிலாம்
போனியாவாதா? அந்த மூஞ்சி எப்படி தமிழ்நாட்டிலே போனி ஆகும்ல, அப்புறம் எங்க அந்த ஆந்திரால மட்டும் தெலுங்கானாலாம் போனி ஆகும்? மார்க்கெட் இருக்கிறவனே அந்த சம்பளம் கேட்க மாட்டான் சிப்ஸு. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியும். மைத்ரி மூவிஸும் நம்ம தில்ராஜும் ஆப்பரண்ட் டீமாமே. ஆமா, அப்ப அதுவே செம ஃபன்னு தான், எனக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா அவன் இங்க வந்து ஒரு வடை சுட்டு போனான். இப்போ மைத்ரி மூவிஸ்ல நாங்க பண்றோம். அவன் அங்க காட்டுவான் கலெக்ஷன். அதுவே எனக்கு ஜாலி தான். நான் அதுக்கு வெயிட்டிங். அதான் அந்த இதுலயே முட்டல் மோதிச்சுல்ல, அந்த ஏதோ நடுவில் இவன் மகேஷ் பாபு படத்துல மோதல் வந்துச்சுல்ல, அந்த படத்துல தானே மோதல் வந்துச்சு டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா அவன் வியாபாரிங்க. அவன் விசுவாசம். அவன் வாரிசு அங்க பண்ணும்போதே துணி எங்க ரைட்ஸ் வாங்கி அவன் விட்டாங்க, அங்க தியேட்டர் விட்டானுங்க. அவன் சரியான ஆளுங்க. மைக்ல வந்திருக்கிறாப்புல நினைக்கிறேன். ஏஜி அபிஷியல் வணக்கம், என்னன்னு பேசுறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாப்புல. ஏஜி அபிஷியல் வணக்கம், கேக்குதா? ஏஜி அபிஷியல் இந்த ஆனந்த் சாருக்கு என்ன வெள்ள எப்பா, என்னப்பா எல்லாரும் வெள்ள தள்ளி விடுதா? ஆமா, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. என்னன்னு தெரியலையே இன்னைக்கு. என்ன இன்னைக்கு ஏதாவது ரிப்போர்ட் அடிச்சு விட்டாங்களா ஸ்பேஸ? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு டீசர் வந்த அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படியா? அன்னைக்கு நானே ஒரு 10-15 வாட்டி போராடி தான் வந்தேன். உள்ள போயிட்டு தான் வந்தேன். ஐயோ, என்கிட்ட சொல்லிருக்கலாங்க, சொல்லிருக்கலாமே இதை. நீங்க அப்டேட்டா பண்ணிருக்கீங்க. சரண்யா மேடம் டெய்லி சொல்றாங்க. இல்ல வந்து ஸ்பேஸ்ல பக் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நான் ட்விட்டர் அப்டேட் பண்ணியிருந்திருப்பேனே. நீங்க சொல்ற அளவுக்கு கூட டைம் இல்லைங்க. நீங்க எப்படின்னு டிஎம் பார்க்க மாட்டீங்க. நம்மளு ஹோஸ்ட் வாங்கி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் அதுல சொல்லி என்ன, அன்னைக்கு ஃபுல்லா பண்ணுதானே. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஓகே தான். இப்போ ஓகே இருக்கு. நடுவில் கொஞ்சம் நேரம் நான் பேச உங்களுக்கு கேட்கல, இப்போ எனக்கு ஓகே இருக்கு. முந்தானத்து ஸ்பேஸ்ல 250 பேர் இருக்கும்போது எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு, இல்லையே இது தாண்டுமே, என்னடா நம்பர் கம்மியா இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பயே டவுட் இடிச்சுது. இப்பதான் எனக்கு புரியுது. நான் ட்விட்டர் அப்டேட் பண்றேன், இன்னைக்கு நைட் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ அப்டேட் பண்ணா ஸ்பேஸ் எண்ட் ஆயிடும். நான் நைட்டு ஸ்பேஸ் அப்டேட் பண்றேன். வாங்க அசோக் சார் வணக்கம். அசோக் சார் வணக்கம். வணக்கம் கபிலன் ப்ரோ. வணக்கம், சௌக்கியமா? தீ மியூசிக்லாம் தனியா வெளில விட்டான். தீ மியூசிக்கோட ஹிட் எந்த அளவுக்கு வருதுன்னா, அனிருத் தனியா, சன் பிக்சர்ஸ் தனியா அந்த தீ மியூசிக்கே வெளியில விடுற அளவுக்கு வந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, தனியா முதல்ல கம்மிங் சூன்னு போட்டான். அப்புறம் பார்த்தா டக்குன்னு இவன் விட்டுக்கிறான். மதியம் போட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, அதை கடைசியா அதை பார்த்துட்டு தான் போய் படுத்துங்கினேன். ஏஞ்சி பார்த்தா அனிருத்தோட அப்டேட் கரெக்டா வந்துருச்சு. ஆனா பரவாயில்லைங்க, இப்பெல்லாம் முன்ன விட தேவலாங்க. முன்னாலாம் 1 மணி நேரம் கழிச்சு வருவேன், 2 மணி நேரம் கழிச்சு வருவேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல கழிச்சு வந்துடுறேன். அது வரைக்கும் சந்தோஷம், அப்டேட் வந்த உடனே. ஆமா, இவன் வந்துருச்சு. லைகா வந்தா 3 நாள் கழிச்சு போட்டிருப்பான். இவன் பரவாயில்ல, டக்குன்னு இது பண்ணிட்டான். இதுதாங்க நான் சொன்னேன் லைக்கா கிட்ட, அட எரும மாட்டுக்கு பிறந்தவனே, தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த இப்போ சன் பிக்சர்ஸ் போட்ட மாதிரி அட் அ டைம் 5 லாங்குவேஜை எப்படி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே 5 லாங்குவேஜ்ல இறக்குறானே, அதே மாதிரி இறக்குடா. நீ இத்தனையும் அமிதாப் பச்சனை வச்சிருக்கிற படத்துல, தாராளமா பண்ணலாம், ஹிந்தில தாராளமா பண்ணலாம். 2.0 அப்புறம் நீ 5 லாங்குவேஜ்ல இது தாராளமா இறக்கலாம்டா. பண்றான்னா அதை பண்ண மாட்டேங்கிறான். அவன் ப்ராடக்ட கரெக்டா பண்றதுக்கு அவனுக்கு கஷ்டமாகுது. என்னைக்குமே இந்த மாதிரி விஷயம் நமக்கு அமையாதா? இன்னும் நிறைய ப்ரொடியூசர் இன்னைக்கு வேணாம், அது சொல்லாம வேணாம தெரியல டார்க்கிங்க, வேண்டாம் விடுங்க. நம்ம இப்போதைக்கு இதுல போவோம், இது 2 இதுல போவோம். நிறைய பேர் உன்னை சொல்லிட்டு இருக்கிறானுங்கல்ல, தலைவரோட படம் வந்து இதான்ப்பா லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கிளப்பி விட்டுட்டு இருக்கிறானுங்கல்ல, கூலி படம் தான் லாஸ்ட் படம்னு. சத்தியமா கிடையாது மக்களே, அதை ஒண்ணு சொல்லிடுறேன். கூலி படம் லாஸ்ட் படம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. இப்பயே சொல்லிட்டேன். இது சாட்டா எப்படி கபிலா சொல்றேன்னா, இன்னைக்கு ரஜினி மனோவும் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு, ஓகேவா? ஜெயிலர் 2ன்னு சொல்லி ஒண்ணு போட்டாரு. அது இல்லாமலாம் இன்னும் இருக்கு, ஒண்ணு சொல்லிடுறேன், அது இல்லாமையும் இருக்கு. ஹுக்கும் ஏற்கனவே கன்ஃபார்ம் இல்ல, ஜெயிலர் 2ன்னு போட்டானுங்களே, அது ஒண்ணு இருக்கு கன்ஃபார்மா இப்போதைக்கு. அது ஜெயிலர் 2 கிடையாது அசோக்.
இல்ல இல்ல அங்கதான் ஒரு நான் பிரச்சனை. இப்ப சொல்றேன், ரெஃபரன்ஸ் சொல்றேன். அது ஜெயிலர் டக்கு 2 கிடையாது. அது வந்து நெல்சன் வந்து வேற ஒரு கதை சொல்லியிருக்கிறான். அது இப்பயும் சொல்றேன், அது ஜெயிலர் 2 பார்ட் 2 கிடையாது. அது சன் பிக்சர்ஸ் நெல்சன் வேற ஒரு கதை அது ஒண்ணு. இல்ல இப்போ நம்ம அதை பத்தி டீட்டெயிலே தெரியாம நம்ம சொன்னா ரெஃபரன்ஸ் வராதுல்ல. ஜெயிலர் 2னா ஓகே, அது ரெஃபரன்ஸுக்காக அதான் சொன்னேன். இருக்கட்டும், அப்படியே அப்படியே இருக்கட்டும், அப்படியே அது இருக்கட்டும். பட் அது வேற ஒரு கான்செப்ட். அது இல்லாம வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தலைவருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. இதை விட பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம இது இருக்கு வருஷம் இல்லையா, வருஷம் கூலி. கூலியை விட பெரிய கூலியை விட ப்ராஜெக்ட் ஒன்று வருதுங்க, அது எழுதி வச்சுக்கிங்க. வருஷம் வருஷம் நமக்குன்னா அரசியலா இருக்கு, ஒன்றும் கிடையாது. நம்ம ஜாலியா சந்தோஷப்பட்டு இல்ல அசோக் சார், அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தான் சொல்றேன். இன்னைக்கு எனக்கு டார்க்கிங் தான் சொன்னான். வேணா நீங்க வேணா குரூப்ல வேணா போட்டு, நீங்க ஏதாவது போட்டு வேணா கேட்டு பாருங்க. எனக்கு வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு டார்க்கிங் தனியா எனக்கு சொன்னாப்புல டிஎம்ல பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று குரூப்பு இருக்குன்னா. குரூப் நமக்கு டயர்ட் ஆயிடுது கபிலன் ப்ரோ. அதில் எப்போ பார் கிராஷ் ஆகுது, கடுப்பு மயிர் ஆகுது. நான் பண்றேன், ஒரு ஏதாவது ஒரு பண்றேன், நான் கவலைப்படாது. நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஏதோ தாத்தா வராருன்னு இது போட்டிருக்காங்க, இந்தியன் 2. அது யாருக்குங்க தெரியுது? இப்ப நீங்க சொல்லிட்டாங்க, எனக்கே தெரியுது. அவன் யாரு நம்ம பாஷா பாய் யாரோ போட்டிருந்தாப்புல. இல்ல, நீ அவனையும் கெடுத்து அப்சாக்கா. குட்டிச்சு. அவன் ஒழுங்கா காக்கா அடிச்சுட்டு கிடந்தான், காக்கா மட்டும் அடிச்சுட்டு கிடந்தான். அவனையும் கெடுத்து குட்டிச்சேர வச்சு அவன் இப்போ முழுக்க முழுக்க கோமாளைய மட்டும் அடிக்கிற வேலையா பார்த்துட்டு இருக்கிறான். காக்கா பக்கம் அதிகமா திரும்ப மாட்டேங்கிறான் அவன். இல்ல யாரோ போட்டதா, யாரு இவன் பிஸ்மி சொன்னதா போட்டிருந்தாப்புல ஆளு. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அசோக் சார், 600 ஆ கோடி ரூபா ப்ராஜெக்ட், 600 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கு. தலைவர் இன்னும் போடுங்க டிக்கு தட்டல. தலைவர் இன்னும் டிக்கு தட்டல. போடுங்க போடுங்க, எல்லாம் எத்தனை படம் வந்தாலும் நமக்கு போனஸ் தானே, சந்தோஷம் தான் நமக்குன்னா. ஹாப்பி. தலைவர் இன்னும் டிக்கு தலைவர் தட்டல. ஹெல்த்தியா அவரால் பண்ண முடிகிற வரைக்கும் ஹாப்பி தான், ஒன்றும் இதுவும் இல்லை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஷூட்டிங். இன்னொன்னு நீங்க நம்ப மாட்டீங்க, வேட்டையனுக்கு இன்னொரு ஷெட்யூல் இருக்காங்க. இன்னும் எடுத்துன்னு இருக்கிறானா? அவன் அக்டோபர் ரிலீஸ் பண்ணுவானா? இல்லைங்க, அது இல்ல அது ரிலீஸ் ஆயிடும். வேட்டையனுக்கு இன்னொரு ஷெட்யூல் இருக்கு. அது இல்லாம 15 நாள் எக்ஸ்ட்ரா வேற கேட்டிருக்கானா தலைவர். இல்ல இது மொத்தமா முடிச்சு விட்டுருங்க, நான் அடுத்த படத்துக்கு இப்போ இதுக்கு போகணும், கூலி படத்துக்கு போகணும் அப்படின்றனால இது மொத்தமா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ அதுதான் ஓடிட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் என்னைக்கெல்லாம் போடல, கவனிச்சிங்களா கூலியில? ஆமா ஆமா, ஆக்சுவலி ஏதோ ஜூனுன்னு முன்ன சொன்ன அதான் டைரக்டரு. அதான் மே எண்டு இல்லைன்னா ஜூன் மாசம் ஷூட்டிங் வரும்னு நினைக்கிறேன். இது அதனாலதான் ரிலீஸ் டேட்டும் போடல. இவன் டேட்டை தள்ளி போட்டுட்டே இருக்கிறான். இவன் இன்னும் எடுத்துக்கினே இருக்கிறான். நம்ம டி ஞானவேலு இன்னொரு ஷெட்யூல் வேற ஒன்று பாக்கி இருக்கு, ஆட் பண்ணிட்டாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா 15 நாள் வேற கேட்டிருக்கிறான் போல இருக்கு. க்ளோஸ் அப் ஷாட்டு இதெல்லாம் எடுக்கிறது 15 நாள் கேட்டிருக்கிறான் போல இருக்கு. தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாத்தையும் ஒரே இதில் முடிச்சு கொடுங்க, தள்ளிலாம் போடாதீங்க, நான் இதில் மொத்தமாக இதில் முடிச்சு விட்டீங்கன்னா நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. அதில் நிறைய கெட்டப் சேஞ்ச்லாம் இருக்கான். நிறைய டிஏஜிங் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் புது புது டெக்னாலஜி ஏதோ யூஸ் பண்ணுறான் போல இருக்கு. ஐமேக்ஸ் கிட்டத்தட்ட அதில் 70% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று தான் போட்டிருந்தாப்புல டார்க்கிங்க. கிட்டத்தட்ட ஐமேக்ஸ் கிட்டத்தட்ட ஆமா கன்ஃபார்முங்க. ஆமா, நேத்து நான் கூட ஏதோ ட்வீட் பார்த்தேன், யாரோ போட்டிருந்தாங்க. ஆமா, ஐமேக்ஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல இன்னும் அடிஷ்னல் புது ஏஐ மெத்தடு மட்டும் இல்லாம இன்னும் அடிஷ்னலா யூஸ் பண்றாங்க. அதுதான் இதுல ஹைலைட்டு. கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதுல நீங்க டீசர்ல கூட பாத்தீங்க, இதுல கிரீன் மேட் நல்லா தெரியுது, பின்னாடி ஸ்கிரீனுக்கும் நல்லா தெளிவா தெரியுது. எஸ், தெரிஞ்சுது, தனியா எடுத்ததுதான். அதாவது தலைவரை வச்சு செட்டில் எடுத்தது வேற, தலைவரை வச்சு கிரீன் மேட்ல சன் பிக்சர் ஆபீஸ்ல கிரீன் மேட்ல போட்டு, நான் சொன்ன ஞாபகம் இருக்கு அசோக் சார், சன் ஆமா பிக்சர்ஸ் ஆமா ஆபீஸ்ல ஆமா கிரீன் மேட் போட்டு எடுத்தாங்க. அதெல்லாம் தலைவர் வச்சு டேபிள் இருக்கிற சீன்லாம் வந்து டேபிள் அவர் உட்கார்ந்து இருக்கிற சீன், படுத்திருக்கிற சீன் எல்லாமே இங்க தனியா சன் பிக்சர்ஸ் ஆபீஸ்ல போட்டு கிரீன் மேட் போட்டு எடுத்தது. அங்க செட்டு வந்து அது வேற போட்டு எடுத்தது. ஓகே என்னப்பா ஓகே. அந்த கேட்டுக்கிறீங்க? இவிபி சொல்லுங்க இல்ல. வெங்கடேஷ், சொல்லுங்க வெங்கடேஷ். அடுத்தது ஆகேஷ், சொல்லுங்க வெங்கடேஷ். ஹலோ
ஹலோ வெங்கடேஷ், வெங்கடேஷ் கேக்குதா? யாராவது வெங்கடேஷ் பேசுறது கேக்குதா? இல்லையா அவர் இன்னும் பேசலையே. வெங்கடேஷ் நீங்க பேசுற கேக்கலையே வெங்கடேஷ். ஹலோ வெங்கடேஷ். பிரதர் மைக் ஆன் பண்ணுங்க. சரி ஆகே சொல்லு ஆகே சார். ஆனா அந்த வீடியோ எந்த மேட்ச்ல சொன்னான்றதுன்னு தெரியல. அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சுதான் எடுத்தாருன்னு வேண்டியிருக்கு. இன்னொன்னு, ராம்குமார் என்ன அழுது வச்சிருக்கான் வீட்டுல. என்னன்னு இல்ல, விஜய் மாலை போட்டு நின்னுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்ஷன் வந்து அழுது போட்டு ஹார்ட் பிரேக் வேற போட்டு வச்சிருக்கான். கை அடிபட்டு இருக்கு ப்ரோ. கை அடிபட்டு நான் வேற ஏதோ சொல்லிடுவேன். அப்புறம் அந்த கை என்ன இல்ல, நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். அவன் அட்டென்ஷன் பைத்தியன்டா. வேற யாரும் டிஎல்ல இப்ப விஜய் பத்தி ஐயோ என்னாச்சு, ஐயோ விஜய்க்கு என்னாச்சு ப்ரோ, கமெண்ட்ல வந்து ஐயோ ப்ரோ தளபதிக்கு என்ன ப்ரோ ஆச்சு, ஐயோ ப்ரோ நான் வேணா நான் மொட்டை அடிச்சு காது குத்தி கழுத மேல ஏறி உட்காந்துக்கிறேன் ப்ரோன்னு ஏதாவது வந்து அப்படி கமெண்ட்ல கதறணுவாங்க. அதுக்கு ஏதாவது அட்டென்ஷன் பைத்தியம். அதுவே வந்து உட்காந்துக்கிட்டு முக்குல உட்காந்துக்கிட்டு அந்த முக்குல உட்காந்துட்டு மூக்கு உரிய போகுது. அதை பத்தி நீ வேற பேசிட்டு இருக்கிற. நீ வேற அட்டென்ஷனுக்கு பிறந்தவன், பப்ளிசிட்டிக்கு பிறந்தவன் பைத்தியம். அது நீ வேற கையில பேண்டட் ஒடிச்சு போய் என்ன பண்ண போற? அப்படி போய் அந்த இடத்துல போய் நக்கி வைக்க போறியா? ஏன்டா அவனே ட்ரிப்ஸ் ஏத்திட்டு உடம்பு முடியாம தான் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு உட்காந்துக்கிறான், குளுக்கோஸ் ஏத்தி வச்சுக்கிட்டு. நீ அதை தூக்கிட்டு வந்து ஐயோ தளபதி அப்படி 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 உருக போறியா? ஏன்டா அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த பக்கம் உங்க அம்மா பட்டினியில எத்தனை நாள் பட்டினியா கிடந்திருப்பாங்க. ஏய் என்னடா சொல்ற? உண்மையாடா? ஏய் விளையாட்டு சொல்லாரா? ஹலோ, சத்தியமா சொல்றேன், இது மட்டும் உண்மையா இருந்தது சத்தியமா வாயில சக்கரை தாண்டா உனக்கு. சத்தியமா சொல்றேன், உனக்கு இது மட்டும் கன்ஃபார்மா இருந்தா வாயில சக்கரை தாண்டா. எது ப்ரோ? எங்கடா அந்த ராணா ஆசிஸ் கூப்பிடுங்கடா. எவ்வளவு எனக்கு 1000 ரூபாயில பெட்டு கட்டினீங்க, 1000 ரூபாயில பெட்டு கட்டினீங்க. இப்போ கூப்பிடு. எங்க ராணா ஆசிஸ்? இன்னைக்கு ராணா ஆசிஸுக்கு போன் பண்ணி வைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? 3 மாசத்துக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை கபிலன் ப்ரோ, நான் விசாரிச்சு பார்த்தேன், அந்த பக்கம் வாய்ப்பே இல்லை. எங்க அந்த ராணா ஆசிஸ கூப்பிடு. ஏங்க கடைசி வரைக்கும் விஷயம் சொல்ல மாட்டீங்க, என்னங்க முதல்ல சொல்லுங்க. அவரு விஷயம் சொல்லும் போது மட்டும் மைக் ஆஃப் ஆயிடுது, என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் தனியா பேசிட்டு இருக்காப்ல. சொல்லுங்க வெங்கடேஷன். கேக்கல ப்ரோ, பேசுங்க ப்ரோ. வெங்கடேஷ் ப்ரோ, நமக்கு தீபாவளி தாங்க, நமக்கு ப்ரோ தீபாவளி நீங்க தாங்க. பேசின இது வரைக்கும் எதுவும் கேட்கல கபிலன் ப்ரோ. வசபை நமக்கு தீபாவளிடா. கூலிக்கு கபிலன் அப்புறமா ப்ரோ. நமக்கு தீபாவளி தான்டா. எழுதி வச்சுக்கடா. நான் சொன்னல ஒக்காளி இறங்குதுடா, உள்ள கொம்ப இறங்கிட்டாப்புல. ஒக்காளி தூக்கு, டாப் கீர்ல போட்டு தூக்கு. இது போதும் நமக்கு. ப்ரோ இது வரைக்கும் நீங்க பேசுறதே கேட்கல ப்ரோ. கபிலன் ப்ரோ பேசுனீங்க எங்களுக்கு அதுவே என்ன பேசுறீங்கன்னே கேட்கல. ஐயோ இப்பயும் சொக்கா கேட்கல. சொக்கா சொக்கா, நான் நம்ம எதிர்பார்க்கலையே. பேசுறது இது கேட்கல போதுமே. நினைக்கிறேன் அசோக் சார். அவருக்கு அவர் தனியா பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கபிலன் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா அசோக் இப்பதான் சார்? ப்ரோ கேக்குது, இப்பதான் ப்ரோ கேக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்கல. கேக்குதான்றது நல்லா கேட்டுச்சு, அதுக்கு முன்னாடி போய் கேட்கல எதுவும். ஐயோ சொக்கா சொக்கா, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா ஐயோ கேட்டுதான் நான் இருக்கு. எங்க சொல்லணும்னு தெரியலையே. ஸ்பேஸ என் பண்ணணும்னு தோணுது. என் பண்ணிட்டு நான் கால் பண்றேன்டா, இங்கேயே என் சொல்லுங்க. பண்ணிட்டு கால் பண்றேன்டா. இது போதும்டா எனக்கு. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்க. அது என்னது, அது பேர் என்ன, அந்த சிவப்பு கலர் லட்டு இருக்கும், அது பேர் என்ன? லட்டு. சிவப்பு கலர் லட்டு, மோத்தி லட்டு.
மஞ்சள் கலர் இருக்கிற லட்டு பூந்தி லட்டு தாங்க. இவரு ஒருத்தர் பூந்தி இல்லைங்க, மோத்தி பூந்தி லட்டு. லட்டு எல்லா லட்டும் மோத்தி பூந்தில லட்டு. தான் போடுறீங்க. என்னாச்சு? மோத்தி லட்டுன்னாங்க, பூந்தி இல்லைங்க. நீங்க என்ன சொல்லுங்க ப்ரோ விஷயத்த. நீங்க ஸ்வீட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க வேணா சொல்லுங்க, இல்லன்னா குரூப்பா பாரு. என்ன வேட்டையன் செகண்ட் சிங்கிள், ஐ மீன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே செகண்ட் வீக் அதுதான் வந்துருக்கு. இது நல்ல அப்டேட் தான். பட் இப்ப பாரு குரூப்ப பாரு. குரூப்பா பாரு ஒன்ஸ். ஓ ஓகே 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 ஓகே. நமக்கு இப்போ ஃபிளாஷா வந்தது. நான் தப்பு பண்ணிட்டேன். முதல்ல கால் பண்ணியிருந்தேன். ஸ்பேஸ் போறதுக்கு முதல்ல கால் பண்ணியிருந்துருக்கணும். இது மட்டும் உண்மையிலே நடந்துச்சு, சத்தியமா சொல்றேன். அந்த சிவப்பு கலர் லட்டு நான் 2 கிலோ வாங்கிட்டு வந்து பால்கோவா இது எல்லாத்துக்கும் மேல வந்து காக்கா ஃப்ரை, நான் சத்தியமா நான் என் கையாலே சமைச்சு எடுத்து வந்து குடுத்துறேன்டா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குங்க, அதுவும் பெருசுங்க. அதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா ஆமா. எங்களை எல்லாம் குரூப்ல எனக்கும் டிஎம் பண்ணுங்க. எங்களை எல்லாம் குரூப்ல சேர்த்துங்க. இல்லன்னா ஐயோ நானே வாண்டடா இந்த மாதிரி ஏத்தி விட்டேனே. இப்ப குரூப்புக்கு டிமாண்ட் ஆகுதா? ஏற்கனவே குரூப்ல இருக்கிறவங்களுக்கு உண்மையா சொல்றேன், ஏற்கனவே குரூப்ல இது வரைக்கும் தலைவர் ஃபேன்ஸ் குரூப்ல ஆக்டிவா இருக்கிற ஒரே குரூப் நம்ம குரூப் மட்டும்தான். கபிலன் ப்ரோ என்னையும் ஆட் பண்ணி விடுங்க குரூப்ல. ஆமா, இவரு ஏற்கனவே ஒரு தடவை ஆட் பண்ணி உள்ள இருக்கிறதா இல்லையான்னு கூட தெரியாம அப்படியே சைலண்டா இருக்க வேண்டியது. அப்புறம் எப்படி நான் குரூப்ல ஆட் பண்ணுவேன்? ஏற்கனவே ஒரு தடவை ஆட் பண்ண ஞாபகம் இருக்கா தலைவர்கிட்ட? இது வாட்ஸ்அப் சொல்றீங்க அது ப்ரோ? இது வாட்ஸ்அப்பா? நான் வாட்ஸ்அப்ல எங்க குரூப் வச்சிருக்கேன். நான் சொல்றேன்ப்பா நான் டிஎம்ல சொல்றேன்ப்பா. ஆனா சந்தோஷமா இருங்க மக்களே. சில அறிவுஜீவிங்கெல்லாம் சொன்னிச்சுல கூலி படம் தான் லாஸ்ட் படம் அப்படின்னு. வக்காலி வா, வாயில தூக்கி வச்சாரு பேர் மொத்தமா. வா, அடுத்த ப்ராஜெக்ட் ஒண்ணு, பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு. இதில் நடுவுல 2 ப்ராஜெக்ட் இருக்கு. நான் சொல்றது 3வது ப்ராஜெக்ட் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நடுவில் இப்போ கொஞ்ச நேரம் முடி தான் சொன்னேன் அசோக் சார். நடுவில் இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் முடி சொன்னேன் இல்லையா? ராணாஷிஷ் மேல வாங்க, ராணாஷிஷ் மேல வாங்க. பாஷா நான் தான் சொன்னேன்டா, டிஎம்ல சொன்னேன்டா, நீ பாடுறா, வெயிட் பண்ணி பாரு. நம்ம எப்பவுமே இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பேச முடியாது இல்லையா, ப்ரூஃப் கேட்பாங்க. அதனால நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வச்சுக்கிட்டு சாலிடா வச்சு அடிப்போம் ராணாவை. சரியா? இது வச்சு அடிக்க போறீங்களா? ஆமா ராணா. இப்ப எங்க துபாயில தானே இருக்கீங்க? ஐயோ இல்ல, நான் வந்து பண்ருட்டியில இருக்கேன். பண்ருட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ருட்டியா? ஏன் துபாயில இருந்து என்ன? நீங்க கேக்குறத பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமா இருக்கு, அதனாலதான் துபாயில இல்லன்ட்டேன். அந்த முஜி கலிஃபா அந்த ஹோட்டல்ல தானே இருக்கீங்க? சொல்லுங்க, 2 நாளா பேசல. எப்படி என்னெல்லாம் நடந்தது தான் உங்க கூட தான். என் தலைவர் சொந்தங்கள் உங்க கூட தான் பேசல. ஏதோ நீங்க அந்த பக்கம் உங்க லவ்வர் கூட ஏதோ பேசல ஃபீல் பண்றீங்களோன்னு நினைச்சாரானா? அதை ஏன் இங்க வந்து சொல்லுவேன் நானு? இல்ல உங்க இல்ல அந்த லவ்வரே இங்க தானே இருக்கிறாங்க, அதனாலதான் நான் கேட்டேன். அப்படியா? எங்க 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 ட்விட்டர் கீழே கீழே ஏதோ கீழே லிசன்ல எங்கேயாச்சும் இருக்கான்னு பாப்போம். சொல்லுங்க ஐயா, என்ன திடீர்னு பயங்கர வெல்கமிங்கா இருக்கு. ஆமாண்ணா, அது ஞாபகம் இருக்கா? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாப்பம் கபிலன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஐயோ, நான் அப்படி ஏதாவது சொல்லி வச்சிருக்கேனா? என்ன சொன்னேன்? சொல்லி வச்சிருந்தீங்க, ஸ்பேஸ்ல சொல்லி வச்சிருந்தீங்க. சரி ராணா வரும்போது பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அது என்ன அந்த மாதிரி நீங்க நான் சொல்றதுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல நான் கால் பண்றேன் ஸ்பேஸ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்றேன். இல்ல எனக்கு இப்பவே கால் பண்ணிடுங்க. ஸ்பேஸ் இப்பவே எண்ட் பண்ணிடுங்க.
இல்லைன்னா என் தலை வெடிச்சிரும். அப்படி இல்லைன்னா டிஎம்ல சொல்லுங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டு நடக்காம போச்சு சொல்லுங்க. இல்ல அது நம்ம டிஎம்ல பேசணும். நம்ம கால் பண்றோம். நான் கால் பண்றேன். அது பொதுவா வந்து இங்க எப்ப இருந்தாலும் 3 மணி வரைக்கும் மூச்சிட்டு தான் இருக்கும். எப்ப இருந்தாலும் 3 மணி வரைக்கும் மூச்சிட்டு தான் இருக்க போறீங்க. எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. இல்ல என்னையா என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமா புரியல. கூலிங்கிறது கூட தான் நான் ஹிண்ட் கொடுத்தேன். ஐயா கூலி எல்லாம் கிடையாது. நான் கூலி எங்க ப்ரோ கொடுத்தீங்க ஹிண்ட் நீங்க? இல்ல அவர்தான் டிஎம்ல சொல்லிட்டுமா அத என்ன சொன்னாரு? இப்போ எங்க ஹிண்ட் கொடுத்தேங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களா என்ன? நல்லது. இல்ல உண்மையிலே பாஷா எங்க ஹிண்ட் கொடுத்தாப்புல எனக்கு அதான் எனக்கும் புரியல. டைட்டில் என்னன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் இங்க 2-3 பேர் கேட்டாங்க. என்ன வேணுங்கிறத மட்டும் பாக்குறீங்க, வேணாங்கிறத விட்டுடுறீங்க. அந்த 2 ஹவர் முன்னாடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ல. அந்த 2 ஹவர் முன்னாடி அந்த போட்டோ மட்டும் பார்த்தேன் நானு. அந்த 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 இந்த படத்துல வர போட்டோ மட்டும் போட்டிருந்தீங்க. சரி ஓகே. அப்புறம் அந்த சம்பவம் பாத்தீங்களா இல்லையா? வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்தேன். கரெக்ட். வீடியோ போது பின்ன என்ன வாயில வந்து இந்த ட்விட்டர்ல போடல ப்ரோ நீங்க. ட்விட்டர்ல போடல. ட்விட்டர்ல ஒருச்சவங்க டிஎம் செக் பண்ணுங்க. நான் ட்விட்டர்ல வேற போடணுமாயா? ஆல்ரெடி வந்து விலை பேச்சு அது இதுன்னு சொல்றானுங்க என்னைய ஆல்ரெடி. அதுல வேற போட்டு அப்புறம் எதுக்கு கபிலன் வேற டென்ஷன் ஆவாரு. ஏன்னா நான் ஃபுல்லா சொல்லிட்டீங்க அப்படின்றவாரு. அப்புறம் என் ஸ்பேஸ்ல என் பேர்ல ஸ்பேஸ் எல்லாம் ஓடும். தேவையா? இங்கிலீஷ் டைட்டில் இல்லன்னு சொன்னீங்கல்ல, அது பார்த்தேன் நானு. அந்த வீடியோ பார்த்தேன். இங்கிலீஷ் டைட்டில் இது கூலி. அதுதான் இல்ல அந்த வீடியோ பார்த்தேன். இல்லப்பா அதான் நான் என்ன எந்த அளவுக்கு சொல்ல முடியும். கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூலா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு இதுல தங்கம் இல்லன்னு சொன்னீங்க. தங்கம் இல்லன்னு சொன்னீங்க. அந்த வீடியோ பார்த்தேன். தங்கம் இல்லன்னு எல்லாருக்குமே தெரியுமே. தங்கம்லாம் யாராவது பேர் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா. அப்புறம் என்ன 1-2 இடத்துல அந்த கூல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க ராணா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. உங்க டிஎம் ஒரு செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஆமா ஆமா. ஓ சரி ஓகே. என்னாச்சு? அதுதான் விஷயம். அப்படியா? என்ன கபிலன்? ஓ எனக்கு இன்னும் எதுவும் தகவல் வரல அப்படின்னு தான் சொல்லுவேன். வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆமா வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி, ஏன்னா நான் பல விஷயங்களை கேள்விப்பட்டு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நான் அப்படி சொன்னேன். என்ன நடக்கிற மாதிரி இருக்கா? சரி அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. கபிலன் இதெல்லாம் ஓவரா இல்ல எல்லாத்தையும் வச்சுட்டு இவ்வளவு இல்ல அதான் அவரு தானே ஆரம்பிச்சாரு. நான் என்ன பண்ணேன்? மண்டை வெடிச்சு அப்ப எங்களுக்கு எல்லாம் என்னையா வேற எதுவுமே சொல்ல வேணாம். டிஎம் பண்ணுங்க. வேற எதுவுமே கேட்கல. டிஎம் இல்ல இல்ல ஓப்பனா சொல்லாமே. அது கன்ஃபர்மேஷன் இருந்தா ஓப்பனா சொல்லாமே. கபிலன் சொல்லிடலாமா? இல்ல வேணாம். கபிலன் இந்த சொல்ல போறேன். 3, 2, 1. இல்ல பாவம் இத்தனை பேர் வச்சுக்கிட்டு நாம பேசிட்டு இருக்கோம். இப்பதான் கூலி இறங்கிருக்கு இந்த டைம்ல. அது நான் வித்தவுட் ஆத்தரைசேஷன் இல்லாம, அதாவது வித்தவுட் இது இல்லாம நான் சொன்னா தப்பாயிடும். அதுதான் சொல்றேன். எனக்கும் உறுதியாகாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுதான் இப்போ கொஞ்ச நாள்ல வேட்டையனுக்கு வண்டியை திருப்பணும். ரொம்ப நேரமா நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வேட்டையன் நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்கு. டிஸ்கோன்னு வச்சிருக்க காரணம் கூட இப்ப டிஸ்கோ அந்த இதோட தீம் மியூசிக் வந்தனாலதான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் மெயினா என்ன முடிவு பண்ணி வச்சிட்டேன்னா 2 ஐடியில இந்த ஐடியில வந்து இதுவும் வச்சுட்டேன். இது கூலியோட டிபி, அந்த ஐடியில வந்து வேட்டையனோட டிபி. இல்ல நான் இங்க இந்த ஸ்பேஸ்ல வந்து இப்படி எல்லாம் கேட்க கூடாது. பட் இருந்தாலும் கேக்குறேன். எல்லாருமே சந்தோஷமா இருந்தீங்களா? எல்லாருமே ஹாப்பி ஆனீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சு போச்சா? நீங்க சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன சொல்றது இங்க? அதுதான் நான் வந்து அக்கா நான் இங்க என்ன பண்றது, அம்மாவோட பிறந்தநாள் வேற இன்னைக்கு. பெருசா நீங்க ஸ்பேஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்த பார்த்தேன். பட் வந்து பங்கேற்க முடியல. பட் அதுதான் வீடியோ எல்லாம் ரியாக்ட் பண்ணி போட்டேன்.
பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல அப்படிங்கிறது என்னன்னா, தனியா அந்த ஃபுல்லா உட்காந்து எனக்கு அப்படி ஃபுல்லா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வராத மாதிரிதான் இருந்தது. அந்த விதத்துல மட்டும்தான் டிஸாட்டிஸ்ஃபை. பட் அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. என்னங்க என்ன சொல்றது. இல்ல சரி, ராணா ஒரு ப்ரோ, தகவலுக்காக நீங்க வந்துட்டு சொல்றேன். ஃபர்ஸ்டே இல்ல நீங்க ஃபர்ஸ்டே உங்களுக்கு யூடியூப் வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கோம் வீடியோ, சும்மா சொல்லாதீங்க. வாட்ஸ்அப்ல புரியல. வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்டே வீடியோ வந்துட்டு இருக்கோம் 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு. பின்ன இல்ல, அங்க அதுல ஒருத்தன் முடி வளர்த்து அடி வாங்குவானே, அதே நான் தான் அப்படின்னு சொல்ல. என்ன போ இல்ல படம் பேர் தெரியுது, டயலாக் தெரியுது, இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும் எனக்கு? நான் உண்மையே சொல்லணும். இங்க கபிலன் சொல்லலாமா? அவர் என் மேல ஏறிடுவாரு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஒன்றும் இல்ல. டைட்டில் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 2 வாரம் முன்னாடியே தெரியும். அப்புறம் தான் உட்காந்து எங்களுக்குள்ளேயே நாங்க பேசிட்டு இருந்தோம். என்னப்பா அமிதாப் பச்சனோட படம் வந்திருக்கு, வருண் தவானோட படம் வந்து. அப்புறம் யோசிச்சேன் இல்ல கூலின்னு அவர் இவ்வளவு படங்கள் வந்தும் அவர் வந்து அந்த டைட்டில்ல வந்து வராரு தலைவர் அப்படின்னா அந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஜெயிலரும் அந்த மாதிரி தானே. இப்ப ஜெயிலர் வந்து எத்தனையோ படங்கள் வந்து ஜெயிலர் அப்படிங்கிற பேர்ல இந்த மலையாளத்திலே பேரலா ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படமா இருந்துச்சு ஆக்சுவலி ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு டைட்டில். எனக்குமே ஜெயிலர் ஜென்ரிக்கான டைட்டில் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா முத்துவேல் பாண்டியனோ டைகர் முத்துவேல் பாண்டியனோ இல்ல ஹுக்கும்னு வச்சிருந்தா கூட பயங்கரமா இருந்திருக்கும்னு எனக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தோணுச்சு. பட் இருந்தாலும் ஜெயிலர்னு சொன்னா தலைவர் தானே ஞாபகம் வருது நமக்கு எல்லாருக்குமே. அப்படிதானே இப்போ அதுதான் அந்த தலைவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் அவரோட வேல்யூ அப்படிதான். ஸோ இந்த கூலியும் இட் வில் பி டிஃப்ரெண்ட் அண்ட் டெஃபினெட்லி அது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு இம்பேக்ட். டெஃபினெட்லி 4 டிஜிட் தான் இது வந்து. உங்களுக்கு உங்களோட பாஷையில சொல்லணும்னா 4 டிஜிட். எனக்கு வந்து நமக்கெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும் அப்படின்னு. கேஸ்ட் அப்டேட் எப்போ ப்ரோ? கேஸ்ட் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம், வேற யாரோ கூப்பிட்டாங்க. சொல்லுங்க. ரஜினி வாசன். ஆனா ப்ரோ அந்த 11 ஆக்டர்ஸ் வந்து உண்மையா 11 ஆக்டர்ஸ் எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்து ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு? 11 ஆக்டர்ஸ் இல்ல, 11 ஆக்டர்ஸ் நான் கேள்விப்படலைங்க. ஆனா நிறைய பெரிய பெரிய பேர்கள்லாம் இருக்கு. இப்ப இருக்கிறதுலே பெரிய பேர் தலைவர் தான். பட் அந்த உப பேர்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பா. ரன்வீர் சிங்கே வந்து நான் ரொம்ப எக்ஸைட். ஏன்னா ரன்வீர் சிங்கோட ஒர்க் நான் பார்த்திருக்கேன். சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு பிடிக்கும் ரன்வீர் சிங்கோட ஒர்க். ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். அந்த ஒரு காம்போக்கே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மத்தபடி ஒரு பெரிய நாகார்ஜுனா இருக்காருங்க. நான் இங்க பிரேக் பண்ணிடுறேன். மாதிரி இல்ல என்ன சார்? ரன்வீர் சிங் ஆமா 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 அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே லூசு மாதிரி கொஞ்சம் ஹைப்பரா தான் இருப்பாரு அவரு. பட் எனக்கு என்னன்னா எப்படி தலைவரோட எப்படி ஆமா பயங்கரமான நீங்க இதெல்லாம் பாருங்களேன், அந்த பத்மாவத்தெல்லாம் பாருங்களேன், பயங்கர வில்லனா நடிச்சிருப்பாரு கூட. அப்படியே கபில் தேவ் மாதிரியே செமையா இருக்கும். நல்ல ரொம்ப டெடிகேட்டட் பெர்ஃபார்மர். தலைவரோட காம்போ அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கும் பாக்குறது நான் ரொம்ப. இன்ஃபேக்ட் வேட்டையன்ல ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபங்கியான ரோல் பண்ணியிருக்காரு இந்த தடவை. அவர் வந்து ஒரு அதுவும் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆவேசம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அதான் தோணுச்சு, ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. இல்ல கண்டிப்பா அவருக்கு வந்து அவர் எல்லாமே பண்ணுவார்ல. இப்போ வில்லனா பண்ணியிருக்காரு, ஹீரோவா பண்ணியிருக்காரு, காமெடியனா இப்போ தடவை நம்ம பார்க்க போறோம் ஃபஹத் ஃபாசில. ஸோ அதுவும் நான் ரொம்ப அது எவ்வளோ நான் எக்ஸைட்டடா இருக்கணும் அதே அளவுக்கு ரன்வீர் சிங் தலைவரோட காம்போ பார்க்கறது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நான். ஸோ அது ஒண்ணு. அப்புறம் சத்யராஜ், எனக்கு சத்யராஜ் ஒரு பர்சனா பிடிக்காது. அப்கோர்ஸ் நான் அதை ஓப்பனாவே சொல்றவன் தான். பட் இருந்தாலும் தலைவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வீணா போன நாய். ஆமா அதுதான். அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எனக்கு இல்ல ப்ரோ. இன்னும் சொல்றாங்களே இந்த மாதிரி, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. இல்ல 100% 1000% கன்ஃபார்ம். ஏன்னா எனக்கு ஒரு சோர்ஸ்ல இருந்து இல்ல 2-3 சோர்ஸ்ல இருந்து வந்தது இன்ஃபோ. எனக்கு அவங்களுக்குள்ள சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியும். இந்த ரெக்கார்ட்ல சொல்றேன். பட் இருந்தா சொல்றேன். ப்ரோ சுத்தி அக்கா எந்த அக்கா? அவங்க இருக்காங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன்னா ஸ்பெகுலேஷன் சொல்லிடுவேங்க. கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் நான் சொல்லிடுவேன். உறுதியா வந்து தகவல் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இருக்காரா? இல்லைங்க அந்த தகவல் எதுவும் வரலைங்க.
சரி கபிலன் பேசட்டும். ஹோஸ்ட் இவ்வளவு நேரம் பேசாம இருக்காருன்னா 16 அடி தாவறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட் பேசட்டும். ஹோஸ்ட் பேசுங்க ஹோஸ்ட். வாட்ஸ்அப்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, நல்ல வேலை. சொல்லுங்க ரஜினி வாசன், வணக்கம். கபிலன் ப்ரோ அவர் அப்டேட்டுக்காக வந்திருக்காரு. எல்லாம் மைக்ல வராங்க போறாங்க, ஆனா பேச மட்டும் மாட்டாங்க. இது அநியாயமா இருக்கு. அப்புறம் என்ன, வாங்க மதுரன், வணக்கம். சௌக்கியமா எல்லாரும்? வணக்கம். கீழே லிசனர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. பக் இருக்குன்னு தயவுசெய்து சொல்லியிருக்கலாம்ல, ஸ்பேஸில் வெளில தூக்கி போடுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட முன்னாடியே. நான் ஸ்பேஸாக என் பண்ணிட்டு வேற நல்ல ஸ்பேஸாக போட்டுருந்துருப்பேன். பட் இருக்கட்டும். எப்பா வேற யாரும் குரூப்ல இருக்கிறவங்க யாரும் வந்து வெளியில எதுவும் சொல்ல வேணாம், அப்படியே அமைதியா விட்டுங்க. அஃபிஷியலா வரும்போது அப்போ நம்ம சொல்லிக்கலாம், சரியா? அவசரப்பட்டு முந்திக்கிட்டே சொல்ல வேணாம். ராணா வெளில எதுவும் சொல்ல வேணாம், சொல்லிக்கலாம். இல்ல அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். நமக்குலாம் நம்ம வந்து இல்ல ஜெய்கணேஷ், நான் அதான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஒரு ஓன் குரூப் ஒன்று வச்சிருக்கிறேன். ஆமா ரைட்டு. பட் என்னன்னா, மற்ற தலைவர் ஃபேன்ஸ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே இருக்காது. என் குரூப் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா ஆக்டிவாக இருக்கணும். சும்மா உட்காந்து நமக்கு உட்காந்து இது பண்ணுறலாம் கிடையாது. என் குரூப்பில் இருக்கிற உங்களால் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் டெய்லியும் எக்ஸாம் நடத்துவேன். அது அந்த எக்ஸாம் எழுதிதான் பாத்துருவோமே. இல்ல அடிக்கடி திட்டு விழும். பரவாயில்ல, நீங்க குரூப்ல சேர்த்து பாத்துக்கலாம். கண்ணா பின்னான்னு திட்டுவேன். வாயில ரத்தம் வர அளவுக்கு திட்டுவேன். பயங்கரமா திட்டுவேன். தலைவரை பத்தி நியூஸ் எல்லாம் தெரியுதுன்னா ஏத்துக்கலாம், எல்லாத்தையுமே ஏத்துக்கலாம். இல்ல நான் ஒண்ணு சொல்றேங்க. இது வந்து இந்த ஷூட் நடந்தது இல்ல, இந்த ப்ரோமோ ஷூட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தலைவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஓகேங்களா? இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால நான் சொல்றேன். அவரு வந்து இருந்தாலும் அடுத்த நாள் வந்து 100 பேர் இருக்கிறீங்க. இல்ல அடுத்த நாள் இப்படி வந்து ஒண்ணு பண்ணிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த மனுஷன். கடவுளே, டச் வுட். நான் சொல்றேன், என்ன மாதிரிங்க மனுஷன். EVP-லயா சன் ஸ்டுடியோஸ் இல்ல அந்த தகவல் எனக்கு EVP-ல செட் போட்டுருக்காங்க. இப்ப ஷார்ட் தலைவர் வச்சு எடுத்தாங்களே, அது சன் பிக்சர்ஸ் ஆபீஸ்ல எடுத்தது. EVP கன்ஃபார்ம். சன் பிக்சர்ஸ் ஆபீஸ் பத்தி தெரியல, பட் EVP கன்ஃபார்ம். எப்பா வேற எங்க ஷூட்டிங் எடுத்தாங்க நீ நினைக்கிறீங்க? சன் பிக்சர்ஸ் ஆபீஸ்ல தான் அங்க கிரீன் மேட் போட்டு அங்க ஷூட் எடுத்தது. பொதுவா போட்டோ ஷூட்லாம் சில படங்கள் போட்டோ ஷூட்லாம் வந்து தலைவர் வீட்லயே வச்சு எடுத்துருவாங்க. போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் தலைவர் வீட்லயே வச்சு எடுத்துருவாங்க. பட் சன் பிக்சர்ஸ் ஆபீஸ்ல கிரீன் மேட் போட்டு எடுத்தது உண்மை. ஆமா, அது இந்த கிரீன் மேட் சீக்வென்ஸ் எதுன்னா, நீங்க வந்து பின்னாடி இந்த சிசிடிவி கேமரால ஃபுல்லா டிவில தெரியும்ல ஒரு ஃபேஸ், அந்த சீக்வென்ஸ் தான் வந்து அவங்க இதுல எடுத்திருக்காங்க. இதுல சன் பிக்சர்ஸ்ல எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பட் என்ன மாதிரி இருந்ததுல சோறுண்டு சுகமுண்டு பேசும்போது அடேங்க அப்பா அசத்தல்லையா. இந்த டைலாக் இருக்குமா 2 வாரம் முன்னாடி தெரியுமா? முடியல கூத்தல எல்லாமே எல்லா ஷூட்டிங் பண்ண நாளுக்கு காலையிலேயே எனக்கு தெரியும் அவர் என்ன பேச போறாரு, என்ன வரப்போகுது அப்படிங்கிறது. அப்புறம் கடைசியில சொன்னாங்க, இத்தனை பேர் வந்து முந்தி அடிச்சு அப்டேட் கொடுக்குறாங்க, நீங்க ஏன் ப்ரோ கொஞ்சம் பின்னாடியே நிக்கிறீங்க, நீங்க போடுங்க. அவங்களே சொல்றாங்க. முன்னெல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்காம நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அவங்களே சொல்றாங்க நீங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால சரி ஓகே. எனக்கு என்னன்னா, நிறைய பேர் அவங்க விமர்சனத்தை சொல்றாங்களா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டானா கொஞ்சம் விசாரிச்சு சொல்றீங்களா? என்னது இதுவா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டானா? இன்னொன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. வேட்டையனுக்கு வந்து இன்னொரு ஷெட்யூல் அவன் போட்டு அது இல்லாம எக்ஸ்ட்ரா 15 நாள் கேட்டிருக்கானா, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்றீங்களா? எனக்கு ஆமா, எனக்கு இப்ப எனக்கு 2 நாள் முன்னாடி நியூஸ் வந்துச்சு, வேட்டையனுக்கு வந்து இன்னொரு ஷெட்யூல் ஒன்று போட்டு
தலைவர்கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்கிறானுங்க. தலைவர் வந்து ஒரே இதுல முடிக்க சொல்லிருக்காரு. எக்ஸ்ட்ரா 15 அது இன்னொரு ஷெட்யூல் ஓகே. பட் என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா 15 நாள் வேண்டாம், ஒரே இதுல முடிச்சு விட்டுருங்க, நான் அடுத்தது போகணும் அப்படின்ட்டு இருக்காரு போல இருக்கு டி ஞானவேல் கிட்ட. அது தலைவர் ஓகே. ஆமா நான் இது உண்மையா என்ன அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு ஓகே கேட்டு நான் ஓகே சொல்றேன். ஏன்னா ஏன்னா இப்ப கடைசியா இப்போ ஷூட் போயிட்டு தான் இருக்காரு, தெரியும்ல உங்களுக்கு. ஆக்டிவா ஷூட் இந்த பண்ணிட்டு ஷெட்யூல் இருக்காரு. இல்லாம இன்னொரு ஷெட்யூல் ஒண்ணு இருக்கு வேட்டையனுக்கு. ஆமா இருக்கு. அது இல்லாம அவன் எக்ஸ்ட்ரா 15 நாள், ஆமா அது இல்லாம அவன் எக்ஸ்ட்ரா 15 நாள் வரை கேட்டிருக்கிறான். அதுலதான் தலைவர் கடுப்பாயிட்டாரு. இது என்னன்னா 80% முடிஞ்சிருச்சுன்னு தலைவர் சொன்னார்ல, அப்ப கூட இன்டெஃபினிட்டா தான் போயிட்டு இருந்தது. அதாவது என்னைக்கு முடியும் அப்படின்னு தெரியாம தான் போயிட்டு இருந்தது. தலைவர் அந்த அளவுக்கு வேலை 80% இன்னும் தலைவர் இருந்தது. 80% சொன்ன டைம்ல ஆக்சுவலி 60% தான் முடிஞ்சிருக்கு. ஆமா இன்னும் இருந்திருக்கு. ஆமா ஆமா இன்னும் பண்றதுக்கு அதுல இன்னும் வந்து இருந்திருக்கு ஆக்சுவலி அதுல வேலை. வந்து என்ன பிரச்சனைனா, இப்ப சமீபத்துல என்ன இதா இருக்குன்னா, இப்ப இந்த படத்துக்கு அவர் பிளான் பண்ணது என்னன்னா ஏப்ரல் மே டைம்ல இந்த படத்துல கூலியில ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் பிளான் போட்டிருந்தாரு. இவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த ஷெட்யூல் அது போட்டு போயினே இருக்கு. இப்ப அடுத்து அந்த 15 நாள் எதுக்கு கேக்குறான்னா, அந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் எடுப்பாங்கல்ல, ஆமா அந்த மாதிரி க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிறதுக்கு இன்னும் 15 நாள் கேட்டிருக்காரு. வேண்டாம், அது நீங்க ஒரே இதுல முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த அடுத்த ஷெட்யூலே மொத்தமா முடிச்சிரு, நீ எவ்வளவு பண்ணுமோ பண்ணிக்க, ஆனா எனக்கு அடுத்த 15 நாள் அந்த, ஏன்னா இதுக்கு கெட்டப் ஏதோ மாத்தணும் போல இருக்கு கூலிக்கு. இருக்கணும். எஸ். அதனால இதுல முடிச்சு விடுன்னு இருக்காரு. அதனாலதான் டி ஞானவேலு போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறான். இழைச்சினே இருக்கிறான் பட்டுக்கு. இது என்ன ப்ரோ டேட்? இப்போ தலைவர் வந்து சொல்லிருக்கலாம், டிலே ஈஸியா சொல்லிருக்கலாம். நீங்க வேற இல்ல யாராவது ஞானவேல்னாலயா இல்ல இவனுங்களாலயா, லைக்காவாலயா? லைக்காவால எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். தலைவரோட இன்புட் வேட்டையன்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல வேட்டையன்ல தலைவரோட இன்டர்ஃபியரன்ஸ் நிறையவே இருக்குங்க. நான் இப்பவே சொல்லிடுறேன், இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. தலைவரோட இன்டர்ஃபியரன்ஸ் இந்த படத்துல நிறைய. யூஸ்வலி அவர் எப்படி பண்ணுவாரு, அவர் வந்து 50% டைரக்டர் 50% அப்படித்தானே போகும் மோஸ்ட்லி. இது வந்து எப்படின்னா தலைவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 65 to 70% அவரோட பங்களிப்பு இந்த டீம்லயும், இந்த இன்ஃபேக்ட் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் தலைவரோட இன்புட்ஸ் நிறையவே இருக்கு இதுல. அது ஒண்ணு சொல்லிக்கணும்னு நான் விரும்புறேன் இங்க. அதை வச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரி படம் வந்து. இட் இஸ் நாட், அதாவது நான் நெகட்டிவா சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவரு வந்து ஒரு மெசேஜ சொல்லணும்னு அவர் வந்து ட்ரை பண்ணுவாரு. தலைவர் வந்து அதை வந்து ரசிக்கும்படியா சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாரு இல்லையா? தலைவர் வந்து நம்ம பல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு சொல்லணும்னு அவரு நினைப்பார் இல்லையா? அந்த மாதிரி அவரோட இன்புட் நிறையவே இருக்குங்கிற வேட்டையன்ல. சோ என்ன சொல்றது, இப்போ டீம் வந்து கொஞ்சம் லேட் பேக்கா தான் இருக்காங்க சில விஷயங்கள்ல. அதனாலதான் வந்து இந்த எப்போ ரேப் அப் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்கு எல்லாருக்குமே. அதனால அது போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க கபிலன் நீங்க சொன்ன மாதிரி இந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறது, இப்போ க்ளோஸ் அப்னா ஃபேஸ் மக் ஷாட் மாத்திரம் நான் சொல்ல, கையு இப்ப காலு அந்த மாதிரி ஷாட்ஸ் கூட தலைவர் ஈஸியா சொல்லியிருக்கலாம். இப்போ மத்தவங்க சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து வேற ஆளுங்களை வச்சு கூட எடுக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து அப்ப அந்த மாதிரின்னா தலைவர் சொல்லியிருக்கலாம், யார யாராவது வச்சு எடுங்கன்னு. அவரு என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு, பட் அவரு சொல்ற டேட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அவர் தலைவர் வந்து ஒரு அதுதான். கால்குலேஷன் ஒண்ணு பண்ணிருக்காரு. என்னன்னா அவர் கரெக்டா பிளான் பண்ணா கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா நடக்கணும். அது கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆனா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு. ரொம்ப இழுத்து அடிச்சிட்டு இருந்தா எப்பா இது ஒரே ஷெட்யூல முடிச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி தான் அவர் முடிச்சு சொல்லியிருக்கிறாரு. அந்த அடுத்த 15 days அந்த அடுத்த ஷெட்யூல் கூட ஓகே, பட் ஆனா அடுத்த அந்த 15 days எக்ஸ்ட்ரா 15 days வேண்டாம். அதை நீங்க இந்த ஷெட்யூலே வச்சு ராத்திரி பகலாம் கூட வச்சு எடுத்துக்க, எனக்கு அடுத்த ஷெட்யூல் வேண்டாம் அப்படின்றது தலைவர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது ஏன்னா இப்போ கூலிக்கு நிறைய நாள் ஆகுங்க, ப்ரொடக்ஷனே டைம் ஆகும். ஆக்சுவலி அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, பட் இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல எடுக்கறாங்க. நிறைய பேர் 6 மாசம் 1 year சாலிடா 6 மாசம் எல்லாருமே சொல்றாங்க. கிடையாது, 1 year ஆகும் கூலிக்கு.
இல்ல ஜெயிலருக்கே நீங்க பாத்திருப்பீங்க எப்படி எல்லாம் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கே ப்ரொடக்ஷனே 1 இயர் பண்ணாங்க. இவன் எந்திரனுக்கு அப்புறம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் ஜெயிலர் தான் எடுத்தாங்க இல்லையா? அப்படி வேணா சொல்லலாம். மத்த படங்கள் எனக்கு தெரியாது, மத்ததெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான். பேட்டையெல்லாம் எவ்வளவு 3 மந்த்ஸா 4 மந்த்ஸ்ல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பெருசா பண்ணாங்க அண்ட் அந்த குவாலிட்டி பேசிச்சு. அதனால நம்ம வந்து குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நம்ம தலைவர் ஃபேன்ஸ். 2025 இஸ் ரஜினிசம் ஃபில்ட். அத வந்து நாட் ஓன்லி அது வந்து எப்படி 2025, நாட் சொல்றது, ஓன்லி 2025, 2026, 2027 நம்மளுக்கு தான். எல்லா வருஷங்க இது வரைக்கும் என்ன அவர் இல்லாத டைம்ல கூட அவர் படங்களை ஓட்டி தாங்க நிறைய தியேட்டர் வாழ்ந்திருக்கு. எனக்கு என்னன்னு என்னன்னா இப்ப சொல்றீங்க அந்த நீங்க? இப்ப வேட்டையன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல ராணா, இப்ப அந்த வேட்டையன் ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய பேர் நினைக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா இது வந்து நடுவில் வேற இவன் வேற ஒரு அறிக்கை வேற விட்டான் இல்லையா, இந்த எலெக்ஷன் சம்பந்தமா ஒரு அறிக்கை வேற விட்டான் இல்லையா. அது அவன் தனிப்பட்ட கருத்து, அவனா ஓப்பனா ட்வீட் போட்டான், ஓப்பனா சொன்னான். அவன் கருத்தை நம்ம மதிச்சுதான் ஆகணும். ஆனா உக்காந்துக்கிட்டு தலைவருக்கு எதிராக ஒரு கருத்தை விடுறவன்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவருக்கு எதிராக ஒரு கருத்து நக்கல் பண்ணி நையாண்டி பண்றது வேற, அவனுடைய கருத்தை சொல்றதுன்றது வேற. அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு உன்னை வாக்கு செலுத்தணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா அவன் அது தனிப்பட்ட முறையில் அவன் பண்றான், அது வேற. ஆனா தயவு செஞ்சு நீங்க ரஞ்சித்தோட கேட்டகரியில கொண்டு போய் நீங்க தயவு செஞ்சு டீஞானல கொண்டு போய் உட்கார வைக்காதீங்க ப்ளீஸ். தலைவர் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒன்று சொல்லிடுறேன். அது வந்து இந்த படத்தோட கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்றது தலைவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த படத்துல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அதுதான், எனக்கு இப்போ சமீபத்தில் ஃப்ரெண்டு சொல்லும் போது எனக்கு அதுதான் சொன்னாப்புல. அடுத்த ஷெடியூல் என்னடா இப்போதான் முடியும்னு நினைச்சு இதுல ஆரம்பிக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட தாண்டும், எதிர்பார்த்த ஷெடியூலை விட தாண்டுது வேட்டையன்னு. அது இல்லாம எக்ஸ்ட்ரா க்ளோஸ் அப் ஷாட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்புறம் எங்கேருந்து அப்புறம் பிஜிஎம்லாம் போட்டானா எனக்கு அனிருத்து, எனக்கு அதுதான் இன்னும் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல பிஜிஎம் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் கபிலன். ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் பிஜிஎம், லாஸ்ட் பட் ஒன் ஸ்டேஜ் தான் பிஜிஎம்ங்கிறது. ஏன்னா கடைசி ஸ்டேஜ் வந்து கலரிங், அதுக்கு முன்னாடி ரீ ரெக்கார்டிங் இப்ப ஏதாவது நடக்கும். ஹிந்தி ப்ராஜெக்ட் ஏதாவது ஓகே பண்ணிருக்கிறாப்ல? ஹிந்தி வந்து நம்ம இதுதானே, நம்ம அட்லியோட அசிஸ்டன்டோட அது விட்டுருங்க. அது அவர் என்டிஆர் படம் தேவாரா பண்ணிருக்காரு. அது இல்லாம வேற ஏதாவது சைன் பண்றானா விஜய் தேவரகொண்டா படம்? அவர் ரொம்ப பிஸிங்க அவரு வந்து எவ்ரி மந்த் அவருக்கு வேலை. அவரு நீங்க வந்து இந்தியன் 3 கூட அவர் தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். பைப் லைன்ல நிறைய இருக்கு அவருக்கு, அவர் இல்லாமலாம் இல்ல. அவர் எப்பயுமே அது இல்லாம இப்படி சொல்லுங்க, இந்தியன் 2ன்னு மொத்தமா சொல்லுங்க. அது ஒரு 4 மணி நேரம் எடுத்து வச்சிட்டாங்க, அது 2.5 மணி நேரம் 2 மணி நேரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்தியன் 2க்கு மியூசிக்னு சொல்லுங்க. நீங்க இந்தியன் 3 தனியான்னு சொல்லி பட பூஜை போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணல. இந்தியன் 2 மொத்தமா ஸ்டார்ட் பண்ணி அதை 4 மணி நேரமா எடுத்து வச்சிருக்காங்க, அது 2 பாகமா விடுறாங்க. கரெக்டா? உங்களை மாதிரி எல்லாம் என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. ஒரு படம் ஒரே படம் 4 மணி நேரம் எடுத்து வச்சு 2ஆ பிரிச்சுட்டாங்க. இல்ல அதுதான் பின்ன என்ன 8 வருஷம் ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க. ஒரு பாட்டு எடுத்தான், அதுல இருக்கிற மிச்சம் மீந்த சீன் எல்லாத்தையும் வடகரியா மிச்சம் இருக்கிற சீன் எல்லாத்தையும் வடகரியா மாத்தி என்ட்ரி. இப்போ நமக்கு வந்து பெரிய படம் எடுத்தவொடனே 2 இன்டர்வல் வேணுமா? வேணாம் ஒரே இதுவா போட்டுருங்க, அது கம்பெனி கரெக்டா எடிட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு. பட் இருக்கக்கூடிய எல்லா தலைவர் ஃபேன்ஸுக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்ப்பா, கூலி இஸ் நாட் ஏ தலைவர் லாஸ்ட் ஃபிலிம். அது மட்டும் ஒன்னு சொல்லிடுறேன். எவனாவது யூடியூப்ல உட்கார்ந்து நீங்க அந்த இதுலயே பாருங்க, அந்த டீசர்லயே 172 3 4ன்னு இருக்கும். சோ 4 வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். இல்ல கபிலன் ப்ரோ, ஆல்ரெடி லோகேஷே ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, தலைவரோட அடுத்தடுத்த லைனப்ஸ் எனக்கு தெரியும்னு. நமக்கு தெரியுமா அடுத்து நெல்சன் ப்ராஜெக்ட் இருக்குன்றது? அது அவருக்கு எப்படி தெரியும்னா, அதுக்கு எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா, தலைவர் வந்து கதை சொல்லும்போது இந்த ப்ராஜெக்ட் நீங்க சொல்லுங்க. அது என்னன்னா
இப்ப கதை கேட்கும் போது இப்ப இந்த ப்ராஜெக்ட் எத்தனை மாசம் எடுக்கும், எத்தனை மாசம் எடுக்கும் அப்படின்றத தலைவர் ஓப்பனா சொல்லுவாரு. நீங்க இதுல ஆரம்பிச்சு இதுல முடிச்சிருங்க, இத்தனை மாசத்துக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு அது தலைவர் ஓப்பனா வச்சு பேசக்கூடிய நபர், பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பேசக்கூடிய நபரு. நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப ஜெயிலர் பட டைம்ல நெல்சன் கூட பாத்தீங்கன்னா நெல்சனுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நெல்சன் வெளியில சொல்லல தலைவரோட அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்றது நெல்சனுக்கு எல்லாம் தெரியும். கொடுத்துருங்க தலைவர் ஒரு பிளான் ஒண்ணு போட்டு வச்சிருக்காரு. அது என்னன்னா நம்மளால இன்னும் கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் கிட்ட நெருங்க முடியல, பாப்போம். சொல்லுங்க சார். இல்ல அக்டோபர் கன்ஃபார்ம் தானே ப்ரோ வேட்டைன்னு, அதுல எந்த டிலேவும் இருக்கு அதுல. இல்ல அது இருக்காது. ஏன்னா இப்ப இவ்வளவு ஏர்லியா சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க எய்ம் பண்ணுவாங்க கரெக்டா. சீக்கிரம் சொல்லிட்டாங்க. அடிப்படையிலே டவுட் வந்துச்சு. இல்ல சொல்றதெல்லாம் பார்த்தா அது யோசிச்சுட்டு இல்ல பாஷா பாய். பாஷா பாய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நிறைய பேர் ஒரு விஷயம் ஒண்ணு நடுவில் கிண்டலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இது ஹார்ட் டிஸ்க் இது லால் சலாம்ல ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இது வரைக்கும் லைக்கா இப்போ வேட்டையெல்லாம் ஃபுல்லாக கிளவுடில் அப்லோட் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல தெரிஞ்சுங்க, லைக்காக்குன்னு தனியாக கிளவுட் இருக்கு. அவனுங்களே அதில் கிளவுடில் தான் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிற சீன்ஸு இப்போ எல்லாமே பொதுவாக கிளவுடில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தனியாக சர்வர் தனியாக ஒன்று இருக்கும், அதில் கிளவுடில் அப்லோட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையனும் சரி இதுவும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளவுடில் அப்லோட் பண்ணி தான் ஃபுல்லாக இப்படி தான் நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே அப்படி தான், விடாமுயற்சியும் அப்படி தான், ப்ராசஸ் எல்லாமே கிளவுடில் அப்லோட் பண்ணி தான் நடக்குது. எதுவுமே ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஹார்ட் டிஸ்க்னு வரும்போது அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வரும். அதில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் லால் சலாம் நடந்தது. ஓகேவா, இது அடிஷ்னலாக அதை ஒன்று சொல்லிக்கிறேன். ஹார்ட் டிஸ்க்ல இன்னொன்னு சொல்றேன் படம் கூட அப்படிதான் ஆச்சு தெரியுமா? லாரன்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து ரத்னகுமாரை தூக்கி போட்டது தெரியுமா? இப்ப ரத்னகுமார் ஏன் அந்த ட்வீட் போட்டாப்ல தெரியுமா? அது சொல்ற சந்திரமுகி 2 தானே அசோக் சார் சொல்றீங்க? அது 1 வாரம் 2 வாரம் டிலே ஆச்சு, அதனாலதான். இல்ல சந்திரமுகி 2வே கிளவுட்ல அப்லோட் பண்ணி தான் நடந்தது. இல்ல ப்ரோ, அது பிரச்சனையாச்சு. ஆமா ஆமா, பிரஸ் மீட்லயே சொன்னாரு. அப்படியா? எனக்கு தெரியல. இந்தியன் 2 வேணா தமிழ் டாரண்ட்ல டைரக்டா பண்ண சொல்லுங்க, கிளவுட்ல எதுக்கு போட்டுக்கிட்டு. இந்தியன் 2 தான். தாத்தாவெல்லாம் யாருங்க போய் பாப்பா தாத்தாவை? ப்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பேர் தெரியும்ல, தாத்தா வராரு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். அப்படியா? அனிருத் எனக்கு டக்குன்னு பாஷா பாய் எனக்கு டக்குன்னு ஒரு வேர்டு வருது. அந்த வார்த்தையை வேணா நான் வேணா சொல்லிடுவா. இல்ல வேணாம் குரல் லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு ஸ்பேஸ் போடுவோம், அந்த டைட்டில் நான் போட்டு நான் வச்சுக்கிறேன். நான் வைக்கிறேன். ஸ்பேஸ் ரிப்போர்ட் ஆகாத வகையிலயும் டாபிக் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கப்பா, போர் அடி. இல்ல அதுக்கு தான் அசோக் சார் இருக்கிறாரு மேடம். இல்ல அதுக்கு தான் அசோக் சார் இருக்கிறாரு. கமல் படத்துக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு ட்ரோல் பண்ணனும்னா கண்டென்ட் வேணும்ல. இல்ல அசோக் சாரும் பாஷா பாயும் போதும் கமல் படத்துக்கு. அது ஒரு வழியில சந்தோஷம். லைக்கா அப்டேட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறப்போ கிளவுட்ல. இல்ல இப்ப எல்லாம் இல்ல, அவன் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட். அது முதல்ல புரிஞ்சுங்க, லைக்கா தான் 2.0ல இருந்து அவன் மோஸ்ட் அட்வான்ஸாவே இருந்தான். நமக்கு வெளியில தெரியாம ஒன்னும் அட்வான்ஸா பண்ணல, அதனாலதான் எல்லாருக்கும் டவுட் ஆகுது. நீங்க என்ன சொன்னாலும் எவனை நம்ப, அது காரணம் அதுதான். வீணா போனவனா அவன். ஏன்னா ராணாட்ட கேட்டுங்க, 2.0 முழுக்க 2.0 ப்ராஜெக்ட் வெளியில லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசோக் சார் 2.0 ப்ராஜெக்ட் வெளியில லீக் ஆகிறதுக்கு காரணமே நீங்க எந்திரன்ல கூட சில ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்ஸ் கூட வெளியில வந்துச்சு. 2.0 ரொம்ப செக்யூரா உள்ள வச்சிருந்தான். எல்லாத்துக்கும் மேல ஏன் வச்சிருந்தானா, அவன் சங்கர் எல்லாமே டெக்னாலஜி ரொம்ப லேட்டஸ்டா அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஆள் சங்கர். எல்லாமே கிளவுட்ல அப்லோட் பண்ணி அந்த மாதிரி தான் ரொம்ப செக்யூரா லைனை வச்சிருந்தது.
இந்த சிவாஜி அது படம் ஓகே. ஷூட்டிங்லாம் லீக் ஆச்சு ஞாபகம் இருக்கா? 2.0 இதுல கிராபிக்ஸ்ல திருப்பியும் அந்த கம்பெனி இழுத்து முடியாத பிரச்சனை ஆகி திருப்பியும் பண்ணாங்க இல்லையா? ஆமா ஆமா அதுதான் சொல்றேன். அவங்க கிட்ட காசு இருக்கு, அவனுக்கு மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களை ஆளை வச்சாவது நான் கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். இப்ப அவனுக்கு நான் மட்டும் சொல்றேன் விட்டு கொடுக்காதீங்க. ஏங்க கடுப்புல அங்க இருக்க. அவங்க நீங்க வேற கிட்ட ஏதாவது கொடுத்த ஃபுட்டேஜ் இங்க பாருங்க. அவன் அங்க வீணா போனவன். அப்போ விஎஃப்எக்ஸ் அவ்வளவு டீம் கிளவுட்ல கிட்ட வச்சுதான் 2.0 டீசர் லீக் ஆச்சு. ரிலீஸ் இல்லைங்க ஆகிறதுக்கு முன்னாடி 2.0 அவன் டீசர்லாம் கூட லீக் ஆகல. வச்சுக்கிறது எல்லாமே திருட்டு பசங்க தான். அவன் ஒரு சினிமாவே ஒழுங்கா தெரியல அவனுங்க ஆக்சுவலா. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, முதல்ல என்ன சொல்ல வரேன் ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் 2.0 விஎஃப்எக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம்ல முதல்ல கொடுத்தாப்புல ஜிப்சி. அந்த ப்ராஜெக்ட் வந்து அங்க அவனுங்க வந்து ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அவனுங்க ப்ராஜெக்டோட மொத்தமா போயிடுச்சு. அதை மறுபடியும் எடுத்து ரிகவர் பண்ணி கிடைச்சதை ரிகவர் பண்ணி அவனுங்கிட்ட இருந்து, அது அவனுங்க பண்ண வேலை, லைக்கா பண்ண வேலை கிடையாது. அவனுங்கிட்ட இருந்து எடுத்து மறுபடியும் வேற ஒரு கம்பெனி கிட்ட கொடுக்கும் போது, இந்தியன் கம்பெனி கிட்ட ஒன்று கொடுக்கும் போது தான் அடிஷ்னலா சில விஷயங்களே ஷார்ட் பண்ணி சங்கர் வந்து எடுத்து கொடுத்தது. ஆனா பிரச்சனை லைக்கா கிட்ட கிடையாது, அவனுங்கிட்ட இருந்தது. அந்த ப்ரொடக்ஷன் ஜப்தி ஃபுல்லா இதாச்சுல க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்களா கம்பெனி, அவனுங்கிட்ட பாதி ஃபுட்டேஜ் போயிடுச்சு. இல்ல அது ஏன்னா அவனுங்கிட்ட தான் ரா பிரிண்ட் நீங்க கொடுத்தாகணும். டீம், அது விஎஃப்எக்ஸ் டீமோட ப்ராப்ளம். அது லைக்கா அதுக்கு சம்பந்தம் இல்ல. அது ஓகே. அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இல்ல இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஹார்ட் டிஸ்க் விஷயம் வந்து இது இப்போ ஐஸ்வர்யா பண்ணதுனால அதுக்கு இவ்வளவு அட்டென்ஷன் கிடைச்சது. பட் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த மாதிரி மெஸ்அப் எல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அப்ப ஏன்னா 3 பேக்கப் போகுங்க யூஸ்வலி. இப்பதான் இந்த கிளவுட் சிஸ்டம் எல்லாம் இப்பதான் வருது. அது முன்னாடி வந்து ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க்ங்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். இது வந்து இப்போ மெஷினை நம்ம நம்பி இறங்கிட்டோம் அப்படின்னா அது ஏன்றது ஒண்ணு சொல்லிருங்க. ஏன்னா முன்னாடி வந்து ஏன் இவங்க கிளவுட நம்ப மாட்டாங்கன்னா, கிளவுட்ல இருந்து லீக் ஆகும், ஹேக் பண்ணிடுவாங்க, அது மூலமா நம்ம வந்து உள்ள இருக்கிற ஃபுட்டேஜ் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் ஒண்ணு இருந்தது. வெற்றிமாறன் படம் கூட வந்து ஹார்ட் டிஸ்க்ல, வெற்றிமாறனுடைய படம் கூட உள்ள ஹார்ட் டிஸ்க்ல நிறைய சீன்ஸ் போயிருக்கு. எப்பயுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல எடுக்கிறது தான் சேஃப். சரிங்களா? அதனால அவங்க அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க. இந்த கிளவுடுங்கிறது வந்து அதுவும் நம்ம ஃபுல்லா முழுசா நம்பிட முடியாது நம்மளால. ஹேக்கிங்கா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இல்ல நிறைய உங்களுக்கு கிளவுட் ஓப்பன் தனியா சர்வரே இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஓப்பனா சர்வர், அவங்களுக்கு ஓப்பன் சர்வர்லாம் இல்லாம தனிப்பட்ட சர்வரே வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ட்ரஸ்ட்ஃபுல் தான். இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் நடத்தக்கூடியவங்க, சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய முக்கால்வாசி பேர் தனக்குன்னு ஓப்பனா ஒரு தனியா ஒரு சர்வர் ஒன்று வச்சு அதுல தான் அவங்க வந்து டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால கிளவுட் சர்வர் வந்து 100% ட்ரஸ்ட்ஃபுல். வேர்ல்டு முக்கால்வாசி சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி தானே ரன் ஆகிட்டே இருக்கு, இன்க்ளூடிங் கூகுள். பட் ஒரு கன்செப்ஷன் இருந்திருக்கு, லைக் லீக் ஆகும் அப்படிங்கிறது. இல்ல சம்வேர் தி அதர். இப்போ மிஷின் மேட் இல்லைனாலும் மேன் மேடா அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ஷன் இருந்திருக்கு. பட் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அதாவது தெரியப்பட்ட ஒரு ஒன் வே ஆஃப் என்ன சொல்றது, பாசிங் ஆன் த டேட்டா. இன்னைக்கு ஷூட் பண்ணதை வந்து இன்னைக்கே பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்னு டைரக்டருக்கு போகும், ஒன்னு எடிட்டருக்கு போகும், ஒன்னு வந்து ப்ரொடியூசருக்கு போகும். அந்த மாதிரிதான் வந்து யூஸ்வலி அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க. அதுல ஒரு மாஸ்டர் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது தான் வந்து அதை தொலைஞ்சு போறதோ கரப்ட் ஆகுறதோ அது சகஜம்தான். இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா சொல்லுவாங்க. எல்லா டைரக்டர்ஸும் வந்து அந்த மாதிரி மாட்டாங்க, இப்படி ஒண்ணு நடந்தது அப்படின்னு. இவங்க சொல்லிக்கிட்டாங்க. அத வந்து அப்ரிஷியேட் பண்ணாம இவனுங்கெல்லாம் போட்டு வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அரிப்பு அதிகம் இல்ல. தலைவரோட ஃபேமிலி மேட்டரு, தலைவரோட பொண்ணு அப்படின்னா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அரிக்கும்ல அதிகமா. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணாங்க. பட் இட்ஸ் ஆல் ரைட். அது நமக்கு ஒரு மெமரபிளான படம் இருக்கு. எப்படிங்க அந்த படம் வந்து தப்பான படம் நல்ல படம் இல்ல சொல்ல முடியுமா? அடுத்த என்னன்னு